அடுத்து இளைஞர் சமுதாயம், இளம் பெண்கள், நடிகர்கள் மீது அளவுக்கு மீறி போதை, பாசங்களாம் தாண்டி போதை, வெளிப்படையாக பெண்கள் பேசுகிறார்கள். இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சி. ஒரு இளம் தாய், இளம் பெண் 2 வயது குழந்தைய தோல்ல மார்பிள சுமந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு வராங்க. 3 ஹவர்ஸ் பச்சை பிள்ளைக்கு தண்ணி கூட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெட்ட வெயில, மேல எந்த ரூஃபும் கிடையாது. மீடியாக்காரன் கேட்க, என்னம்மா 2.5 வயசு குழந்தை, 2 வயசு தான் இருக்கு, இந்த குழந்தைக்கு வெயில வச்சு நிக்கிறிய, அதனால என்ன? அதனால ஒண்ணு, நான் எங்க தளபதியை பார்க்கறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த பிள்ளை பதில் சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்துல 2 நிக்குது. யாரு தெரியுங்களா? யாரு? கஜாமா குஜாமான்னு முக்காடு போட்டு 2. நாம எங்க மனசுக்கு எதுவோ அதைத்தான் சொல்லுவோம். எங்க மனசு தான், எங்க தளபதி தான். ஐயோ விட்டா வாக்கப்பட்டு அவன் வீட்டுக்கே போயிடுவா. வீட்டுக்கு அவன் கூப்பிட்டானே போயிடுவாள். தப்பாவே பேசல, கூப்பிட்டு அவன் மட்டும் எம்மா நீ நிக்கா பண்ணிக்கிறான்னா 50 பொண்டாட்டி இந்த இதுலேருந்து போக தயாரா இருக்கான். இந்த சமூகத்துல இருந்து, வேற சமூகத்துல கிடையாது. இங்க இருந்து முக்காடு போட்டுட்டு விஜய் 43வது பொண்டாட்டி, விஜய்க்கு 40 பொண்டாட்டி பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு வெக்கம் கட்டு போயிட்டாலும் பச்சையா பேசுறாலும். என் புருஷனை விட அழகா இருக்கானே, அழகா அவன் புருஷனை மூஞ்ச பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றதே. அவன் அப்ப செத்தே போயிருப்பான் கேட்டிருந்தா. ஆனா அவனுக்கு சொன்னதே கிடையாது. இவ்வளவு டிவியில சொல்ல, ஐயோ எப்படி இருக்கான் தெரியுமா, ஐயோ எப்படி இருக்கான்னு தெரியுமா. இவன் புருஷன் அப்படியே நாக்கில் கைத்துல போட்டிருக்கணும். வெக்கம் கட்டமே வாசல்னு வழி அனுப்பிட்டு, நான் கணவன் மனைவியாய் எங்க தலைவியை பார்க்க வந்தோம். எங்கள் உயிர் உள்ள வரை நாங்கள் அதுக்கு தான் போட்டோம். நீ எதுக்கும் போட, அது எனக்கு தேவை கிடையாது, அதுவும் உரிமை. ஆனால் அருவருப்பா இல்லையா? யோசி பாருங்க, நம்ம யார் மனமே, எவ்வளவு கண்ணியம். இந்த ஹிஜாபுடைய கண்ணியம் என்ன? ஹிஜாப்னு கண்ணியம் தான் என்ன? எனக்கு கற்பனையே பண்ண முடியல. எவ்வளவு நம்முடைய, அதாவது இந்த சமுதாயத்தில் என்ன போயிட்டு விளங்கிட்டேன்னா, வெட்கம் போய்விட்டது. வெட்கம் போய்விட்டால் நீ விரும்பியதை செய்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தை சொன்னான். வெட்கம்